ஆமா. சிஎஸ்கேக்கு வந்து நல்லா சொல்றேன். நீங்க விக்கெட் டேக்கிங்க்கே போட வேணாம். அது ரிஷப் பண்டோ, இல்ல நம்ப உரியடி ஆடுவாரு. காத்துலயே துணி துவைப்பாரு. நிக்கோலஸ் புரானோ. அவனுங்க சும்மா டைட்டா போட்டிருந்தாலே போதும். அவங்க அவங்க வந்து நீங்க எக்ஸ்ட்ரா விக்கெட் டேக்கிங் டெலிவரில நீங்க ட்ரையே பண்ண வேணாம். நீங்க வேணா நாளைக்கு நடக்குதா இல்லையா பாருங்க. நாயகியா ஒரு 3 பால் நீங்க போட்டுன்னே இருங்க. ரன் குடுக்காம. புடிச்சு புடிச்சு போடுங்க. இந்த பிரேவிஸ்க்கு ஸ்பின்னர்ஸ் போடுற மாரி. அத நீங்க பண்ணீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா சக்சம் ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப புவரா இருக்காங்க பிரஷர்ல ஆடுறதுல. ஏன்னா, அவரு ஒரு ஜெலுசில் ஒரு ஸ்டெப் கையில வச்சுன்னு சுத்திக்கினே இருப்பாரு. நம்ப மயங்கா. அவரு ஒரு பக்கம். அங்காஸ்திர மாரி போட்டு வந்துருவாரு ஜெலூஸ்ல. ஒரு ஸ்டெப்ல. அப்பப்போ ஒண்ணத்த கச்சு கச்சு அவரு ஒரு சைடு. அண்ட் நம்ம பிரேவிஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லி அனுப்பணும். இல்ல நீங்க பிரேவிஸ புரமோட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்வேரியபிலி பிரேவிஸ் மிடில் ஆர்டர்ல வந்து ஸ்பின்னுக்கு மாட்டிடுவாரு. அவரு மீடியம் பேஸ் அடிச்சுட்டு ஸ்பின் ஆடுனாலே கலக்கிடுவாரு. பட் வந்த உடனே ஸ்பின் வந்தா, இஃப் இஸ் கன்டெயின்ட் ஃபார் அபௌட் 2 to 3 டெலிவரீஸ் அவரு பேனிக் ஆயிடுறாரு. அது அவர் பார்த்துக்கணும். உருள் பட்டேலுக்கெல்லாம் பயந்துன்னு இருப்பாங்க அவங்க. அதனால அவரு திருப்பி ஒரு வந்த முதல் ஓவர் 2 சிக்ஸுக்கு அவர் கரண்ட்ல போடும். அட் த சேம் டைம் டெம்பரமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம விட்டுடாதீங்க. நீங்க மாட்டுது நம்பட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பாலும் கரகம் சுத்தாம, டெஃபினட்டா சிஎஸ்கே உடைய ஆட்டிட்யூட் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல அந்த ரன்ஸ் குடுத்த அந்த ஆட்டிட்யூட்லாம் போய் பவுலிங் எக்ஸ்ட்ரார்டினரியா போட ஆரம்பிச்சு, இந்த ப்ராசஸ் பேட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயி, நல்லா வந்துட்டு இருக்கோம். வி ஆர் டெஃபினெட்லி எ த்ரெட். ஆனா விட்டுறாதீங்க நாளைக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லக் நவ் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட்.